ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலாம். என்ன செய்யலாம்? ஸ்வீட் செய்யலாம். ஓகேங்களா? பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் கவர் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் வந்து ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் பாக்கெட்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து இப்போ வந்து பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வந்து அப்படியே அதிலே கொதிக்க விடுங்க. வினிகர் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாகவும் அந்த பால் ஆடை வந்து ஃபுல்லாகவே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். இது வந்து கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமாவும் இதை வந்து ஒரு 2-3 தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி திரும்பியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வினிகர் ஸ்மெல்லோ இல்லைனா எலுமிச்சப்பழம் புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த புளிப்பு ஸ்மெல்லோ வந்து இருக்கும். அது நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த புளிப்பு ஸ்மெல்லு அந்த வினிகர் ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஒரு துணியில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். துணியில் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா வந்து வடிகட்டணும். உங்களுக்கு கையில் பிழிய முடியலனா நல்லா ஒரு 1/2 ஹவர் வந்து ஏதாவது ஒரு கயிறில் வந்து கட்டி தொங்க விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே சொட்டி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நல்லா தட்டில் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க. போட்டு இந்த மாதிரி கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி நல்லா பிணைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். சூப்பராகவும் இருக்கும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் இந்த பாலாடை மட்டும்தான். ஆக்சுவலாக இப்போ பன்னீர் செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் துணியில் கட்டினீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே சுற்றி அது மேலே வெயிட் வச்சிங்கன்னா பன்னீர் ரெடி ஆகிடும் வீட்டிலையே. பாருங்கள், இப்போ வந்து உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு 16 உருண்டை கிட்ட வந்துச்சு ஒரு 1/2 லிட்டர் பாலில். பாப்பா வந்து அது சாக்லேட்டுன்னு நினச்சி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. இரு பாப்பா, நான் சக்கரை பாகு ரெடி பண்ணி அதில் போட்டு தரேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு எடுத்துக்கலாம். ரசகுல்லா பொறுத்த வரைக்கும் அந்த பாகு பதமோ இல்லைனா கம்பி பதமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 1 டம்ளர் சக்கரைனா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 1.5 டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காலாம் வரணும்னு அவசியம் இல்லை. சக்கரை கரைஞ்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். ரசகுல்லா பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் அது நல்லா ஊற வச்சு இன்னும் மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேரேஜ்க்கு முன்னாடி அடிக்கடி வந்து இதை செஞ்சுட்டே இருந்ததுனால எனக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி முன்னாடிலாம் மேரேஜுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரசகுல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், சக்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ரசகுல்லா உருண்டை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. உருண்டை போடும் போது சின்னதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு அப்படியே பெருசாக வந்துடும். சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நல்லா இது வந்து சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து இது வச்சு கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. வாங்க பாருங்கள், நல்லா சூடு வந்து இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு 3 உருண்டை போட்டு கொஞ்சம் ஜீரா தண்ணியும் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், ஜீரா தண்ணி போட்டு ரசகுல்லாவில் பார்த்திங்கன்னா அந்த ஜீரா தண்ணி எவ்வளோ நல்லா சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ பாப்பாவுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? சரி, சாப்பிடுங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி, நீங்களும் இந்த மாதிரி ரசகுல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குட்டிமா தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. Bye. Okay, bye.